இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை போதிப்பார். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். தேவனுடைய வழிகளை எங்களுக்கு அவர் போதிக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அவருக்கு பயப்படுகிற மனுஷர்களாக இருக்க வேண்டும். அப்படி யாரெல்லாம் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் தேவன் தான் தெரிந்து கொள்ளுகிறதான ஒவ்வொரு வழிகளையும் அவர் காண்பிப்பாராம். தேவனுக்கு பயப்படுகிறதான பயம் என்று சொல்லப்படுகிறது நாங்கள் அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறது மாத்திரம்தான். அப்படி நாங்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோமாக அவர் தாம் தெரிந்து கொண்டதான தம்முடைய வழிகளை எல்லாம் எங்களுக்கு போதிப்பார். ஆகையால நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலும் ஜெபத்திலும் வேத வாசிப்புகளிலும் எல்லாவற்றிலுமே தேவனுக்கு கீழ்ப்படிந்து பயந்த மனுஷர்களாக இருக்கும் பொழுது தேவனுடைய வழிகளை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். தேவனுடைய வழிகளில் நாங்கள் நடந்தால் மாத்திரம்தான் போய் சேருகிற இடமும் தேவனுடைய வழியாக இருக்கும், தேவனுடைய பரலோக ராஜ்யமாக இருக்கும். அப்படி அவருடைய அந்த ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவருடைய வழிகளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த வழிகளிலே நாங்கள் நடக்க வேண்டும். அதற்கு நாங்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நடந்தால் மாத்திரம்தான் அவருடைய வழிகளை அவர் எங்களுக்கு போதிப்பார். Have a nice day.